அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நோயில்லா வாழ்வு அப்படிங்கிறது இந்த கால சொசைட்டில சாத்தியம் தானா? இப்போ 5வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கோ இல்லை உயிருக்கோ இல்லை நல்லதா அப்படின்னு கேட்டாக்கா உண்மையிலே சொல்லணும்னா நல்லது இல்லை. பாதம் நமக்கு தரையில படணும், செருப்புல இல்லாம தரையில படணும். கண்ணு காது வாய் மூக்குன்றது விரல், அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல் ஆர்கான்ஸுமே இங்க கனெக்ட் ஆகிருக்கு. 70 வயசு இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு 20-30 வயசு இருக்கு அப்படின்னா அவங்க இவங்களுடைய மரணத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா காரணம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போறோம். மூச்சு உள்ள இழுத்துட்டு இடுப்பை மேலே தூக்கணும், மூச்சை விட்டுட்டு இடுப்பு கீழே இறக்கணும். இதே மாதிரி ஒரு 12 தடவை செய்யணும். கைகளை மேலே தூக்கி மூச்சு உள்ள இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணணும், மூச்சு இழுத்துக்கிட்டு அகைன் மேலே வரணும். இந்த மாதிரி ஒரு 10-12 தடவை செஞ்சுட்டு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி யோகா குருஜி யோகா சூரத் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். தொடர்ந்து நமக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு பணம் இருக்கோ இல்லையோ நோய் இல்லாமல் நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஒரு சின்னதாக ஒரு டிசீஸ் வந்துட்டா கூட ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நோயில்லா வாழ்வு அப்படிங்கிறது இந்த கால சொசைட்டில சாத்தியம் தானா? ஐயோ, சாத்தியம் தாங்க. இப்பவும் அதுக்கு நிதர்சனமான ஆட்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்களே. 100 வயசு 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன விஷயம்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் இயற்கை பிரகாரம் கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ரொம்ப இயற்கைக்கு விட்டு விலகிட்டோம். விலகுனவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப 5வது மாடியில இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கோ இல்லை உயிருக்கோ இல்லை நல்லதா அப்படின்னு கேட்டாக்கா உண்மையிலே சொல்லணும்னா நல்லது இல்லை. ஆமா. ஏன் அப்படின்னா பூமிக்கு நம்மளுடைய பாதம் மேக்சிமம் கனெக்ஷன்லயே இருக்கணும். 1 மாடி 2 மாடின்றது கூட பரவாயில்ல. நம்ம எந்த அளவுக்கு மேலேயே தங்கி இருக்கோமோ, ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துலயே தங்கி இருக்கோம், அதாவது பூமிக்கு விட்டு விலகி, ஓகே, பூமிக்கு நம்மளுடைய பாதம் அட்டாச் ஆகி இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா யோகான்றதே இல்லை. நம்ம பேசுறது இந்த பூமி கூட நம்ம உடம்பு கனெக்ட் ஆயிருக்கணும். நம்ம தான் இப்ப பூமியில காலே வைக்கிறதே இல்லையே. மண்ணு படக்கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே செருப்பு போட்டுட்டு சுத்திட்டே இருந்தாலே தப்புங்க. நம்ம மண்ணு கூட அப்படியே கனெக்ட் ஆகணும், அதுலயே நம்ம விளையாடணும். அந்த அளவுக்கு நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி உடம்பு இம்யூனிட்டியில நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் வேற விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்குமே. நாங்க ஹைட்டான பில்டிங் தான் கட்டி நாங்க மேலதான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா மேல இருக்கிற ஹவுஸ் தான் விலை ஜாஸ்தி வேற. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா கஷ்டம் தான். அதனாலதான் இந்த வித்தியாசம் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முந்தின செஞ்சுரியில இந்த அளவுக்கு நோய்கள் இல்லை அப்படின்றது காரணமும் இப்ப இருக்க காரணம் நம்ம ரொம்ப ஆர்டிபிஷியலை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதனாலதான் சிக்கல். எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல காலையில பழைய சாதம், கம்மங்கூழ், கேப்பக்களி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரப்புக்கு வேலை பார்க்க போவாங்க, வயல்ல வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டில ஹெல்தியான ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற போது நோய் இல்லாம ஒரு லைஃப் எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யோசிக்கிறாங்கல்ல. இது எப்படி சார் சாத்தியம்? நம்ம திருப்பியும் அந்த ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணணுங்க. இப்போ கூட ஒரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல
நல்லபடியா வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. எப்படின்னா வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு, இந்த அல்சர் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து பழைய சாதமோ இல்லைன்னா கஞ்சி சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ம். ஒரு 2-3 வாரம் கொடுத்தாலுமே புண்ணு ஆறுறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆ. நிறைய மெடிசன் கொடுத்து பார்த்தாங்க, சரியாகல. அப்புறம் இந்த குளிர்ச்சியான உணவு கொடுத்த பிறகு சரியாயிருக்கு. ம். ஸோ நம்ம கண்டிப்பா இந்த காலத்துலயும் சரிதான். நம்மளுக்கு ஆர்கானிக்கா கிடைக்குது கிடைக்கலன்றது நம்ம இன்னும் பின்னாடி போய் பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும் அப்படி ஆமா. பார்த்தா. ஆ. ஸோ இப்போ நம்ம கைக்கு என்ன கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம திருப்பி இப்போ கூட வந்து நம்ம டெஃபினெட்லி ம். வாரத்துல வெயில் காலம் அப்படின்னா கண்டிப்பா 3 நாள்ல இருந்து 4 நாள் வந்து கஞ்சி சாதம் சாப்பிட்றது பெஸ்ட். இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ஒரு உணவு வந்து அதுதான். ம். ஒண்ணு பழைய சாதமாவோ சாப்பிடலாம், ம். இல்லைன்னா காலையிலேயே கஞ்சி சாதமா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். அதாவது Okay. குவான்டிட்டி, தண்ணியோடைய குவான்டிட்டி அதிகமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நிறைய தாய்மார்களுக்கு நம்ம சொன்னா அது தெரியல. ஆ. கஞ்சி சாதம் சாப்பிடுங்கன்னா கஞ்சி சாதம்னா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. ஒண்ணும் இல்லாம நீங்க செய்யற சாப்பாடு தான், தண்ணி அதிகமா இருக்கணும், உப்பு போட்டுட்டு தொட்டுக்க வந்து வெங்காயம் தான் சாப்பிடணும், ம். ஊறுகாய் எடுக்கக்கூடாது. ஊறுகாய் எடுக்கும்போது ஊறுகாயில இருக்கிற கண்டென்ட் வந்து இதோடைய குவாலிட்டியை குறைச்சிடும், ஓகே. இதோடைய தன்மையை குறைச்சிடும். இப்போ நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு நீங்க ஊறுகாய் எடுத்து இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா இது அதை சாவடிச்சிடும். ம். அப்போ உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ காம்பினேஷன் வந்து இந்த பழைய சாதத்துக்கு ஆனியன் தான் வந்து பெஸ்ட் இருக்கிறதுலயே. ஓகே. இல்ல So, கஞ்சி சாதமா பண்ணா கூட ஆனியன் வந்து பெஸ்ட். இல்லைன்னா எதுவுமே இல்லாம வெறும் கொஞ்சோண்டு உப்பு, ராக் சால்ட் போட்டு சாப்பிடலாம். சாதாரண உப்பை விட ராக் சால்ட் வந்து பெஸ்ட். ஏன்னா அது பியூர் ஒயிட் வந்து நல்லதில்லை, இது வந்து பெஸ்ட். ஓகே. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைகள் வந்து நிறைய மணல்கள்ல வந்து விளையாடுறது நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆமா. ஸோ ஆனா இப்போ வந்து மணல்ல விளையாடாத அப்படின்னு. ஆனா எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி நான் ஒரு விஷயம் கேட்டேன். ஸோ என்ன அப்படின்னா குழந்தைகள் வந்து அதிகமா மணல்ல விளையாடும் போது நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் ஆமா, அப்படின்னு. அது உண்மைதானா? 100% உண்மைதாங்க. அது அது என்ன விஷயம்னா, இப்போ நம்ம தினைக்குமே வந்து நமக்கு தெரிஞ்சு என்னன்னா குளிக்கும் போது சுத்தமாகறோம், ம். இவ்வளவுதானே. நீங்க ஸ்கின்னுக்கு மேல இருக்கிற லேயர்ல தான் நம்ம தண்ணி படும் போது சுத்தமாகுது. ம். ஆனா மண்ணு கூட விளையாடும் போது மண்ணு ரொம்ப சின்ன சின்னதா துகள் மாதிரி Okay. அணு சைஸ்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே உள்ள ஸ்கின்னுக்குள்ள அளவுக்கு டீப்பா போய் கிளீன் பண்ணும். ம். ஸோ டெட் செல்ஸை வந்து வெளியே எடுக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. ஓகே. ஆமா. ஸோ அது இல்லாம பாதம் வந்து நமக்கு தரையில படணும், செருப்புல இல்லாம தரையில படணும். அந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மொத்த பாதத்திலுமே அது இருக்கு. ஓகே. இந்த ஃபுல் பாதத்திலையுமே இங்க மேல இருந்து கீழே வரைக்குமே வந்து கண்ணு, காது, வாய், மூக்குன்றது விரல். ம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல் ஆர்கான்ஸுமே இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த பாதம் வந்து இதுக்குன்னே இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி ஆமா. அப்படின்ற ஆ. சம் ஃபுட் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு ஆமா. சம்திங் பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா, கிளினிக் ஆமா. நடத்திட்டு வராங்க. அது ஒண்ணும் இல்லை, இந்த பாதத்துல ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லா மசாஜ் செய்யறாங்க. அது ஓகே. ஒரு 1/2 மணி நேரம் நீங்க மசாஜ் செய்யறதுக்கு தினைக்குமே கொஞ்ச நேரம் வந்து பார்க்லயோ புல் தரையிலயோ ம். இல்லைன்னா செம்மண்ணு தரையிலயோ வந்து நடந்து வந்துட்டாக்கா நல்ல ஒரு பாதம் ஆக்டிவ் ஆகும்போது இந்த ஒரு ஆர்கானோடைய நர்வ் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த நர்வ்ல இருந்து நம்மளுக்கு உள்ள இருக்கிற சக்கரா மூலியமா அந்த ஆர்கான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ம். ஸோ சொல்ல போனா கீழே அடிப்பாதத்துல இருந்து மேல உச்சந்தலை வரைக்குமே நம்மளுக்கு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. ம். நம்ம தான் இதை கனெக்ட் தப்பா மெயின்டைன் பண்றோம், ஓகே. அதனாலதான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ மண் தரையில கண்டிப்பா எல்லாருமே விளையாடணும். சரி, ஓகே. நம்மளுக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னா அட்லீஸ்ட் பீச்ல இருக்கிற அந்த ஒரு மண்ணிலையாச்சும் விளையாட செய்யணும். கண்டிப்பாக. ஆமா. சார் நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 100 வயசு 150 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வீட்டில் ரொம்ப ஆக்டிவாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நமக்குலாம் ஒரு 30 வயசு 40 வயசு ஆனாலே உட்காந்து எந்திரிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு. ஆமா. ஸோ இந்த காலத்துலேயும் நான் ரொம்ப யங்காகவும் என்னோட வயசான காலத்துலேயும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓப்பனா சொல்லணும்னா ஸ்கூல்ல சொல்லித்தர ஆம்பிஷியஸ் லைஃபை முதல்ல விடணும். ம். ஏன்னா முதல்ல நடக்கிற தப்பு என்னன்னா, நான் பெரிய ஆளா வாழணும், ம். இல்ல பேரண்ட்ஸ் சொல்லித்தர ஆம்பிஷியஸ் லைஃப். அதாவது நீ பெரிய ஆளா இருக்கணும், நீ இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிச்சாதான் இவ்வளவு கல்யாணம், இவ்வளவு கார் இதெல்லாம் வாங்கணும்னு ம். சொல்லி சின்ன வயசுலயே அந்த ஆம்பிஷனை திணிக்கும் போது எந்த ஒரு குழந்தையுமே வந்து படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி டார்ச்சர் தான் அனுபவிக்குதே தவிர ம். இயற்கையை பார்க்க மாட்டேங்குதுங்க. ம். அந்த 2 கண்ணுக்கு நீங்க செடியை காமிச்சா கூட அந்த செடியை பார்த்து ரசிக்க தெரிய மாட்டேங்குதுங்க ம். குழந்தைக்கு. அந்த சென்ஸே இல்லை, இப்போ செத்து போயிடுது.
அதனாலதான் 30-40 வயசுல சாக காரணம். ரீசெண்டாவே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஐஐடி இன்ஸ்டிடியூட்லயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா வர காலங்கள் வந்து எப்பேற்பட்ட காலங்களா இருக்கும்னா 60 வயசு 70 வயசு இருக்கிற ஆட்கள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு 20-30 வயசு இருக்கு அப்படின்னா அவங்க இவங்களுடைய மரணத்தை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி we are almost near. Now another 10 years is going to happen very much more actually. ஏன் அப்படின்னா காரணம் நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போறோம். இது உண்மையிலேயே சொன்ன ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா டெஃபினெட்லி முதல்ல லட்சியத்தோட வாழணுன்ற எண்ணத்தை விடணுங்க. கண்டிப்பா. நீங்க சின்ன வயசுலயே லட்சியத்தை திணிக்கும் போது அந்த குழந்தைக்கு இதுதான் இது உலகம்னு தெரியும். ஓ, இந்த லட்சியமா வாழ்றதுதான் உலகம், இந்த ஆம்பிஷியஸ் மார்க், ஃபர்ஸ்ட் மார்க், 100 மார்க், இதுதான் உலகம் அப்படின்னு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப அந்த குழந்தை எதை பார்த்தாலுமே ஒரு வேல்யூவா தான் பார்க்கும், மார்க்கா தான் பார்க்கும், பணமா தான் பார்க்கும், உறவா பார்க்காது, நட்பா பார்க்காது, அன்பா பார்க்காது. அப்ப அன்பு மொத்தமாவே செத்து போதே. உண்மையிலேயே எனக்கு சில பேரெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய பர்சனல் லைஃப் போய் பாருங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டான். நீங்க போயிட்டு ஜாலியா அவன் கண்ணத்தை கிள்ளிட்டு டே செல்லம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட முறைச்சிட்டு போவான். அப்ப அங்க என்ன ஆச்சு, நீ குழந்தையே முதல்ல அந்த குழந்தைக்கு அன்புனாலே என்னன்னு தெரியல. அன்பு இல்லாத குழந்தைய வளர்ந்த பிறகு நீ மார்க் வாங்கி நீ டாக்டரே கூட ஆயிட்ட. ஆனா நீ அன்போட உன்னால யாருக்கிட்டயுமே பேச முடியாது. அப்ப அந்த ஆத்மா என்ன ஆகும்? இப்ப நான் டாக்டர் ஆயிட்டேன், இப்ப எனக்குள்ள அன்பு இல்லை. ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி இந்த உலகம் நினைச்ச மாதிரி நான் டாக்டர் ஆயிட்டேன், ஆனா எனக்குள்ள அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னுடைய ஆத்மா என்ன ஆகும்? இந்த ஆத்மா கஷ்டப்படும். ஏன்னா இந்த ஆத்மாக்கு தேவை அன்பு தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கு தேவை ஒண்ணுதாங்க. சாப்பாடு கூட செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் தேவை அன்பு. அப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? அன்பை தானே சாவடிக்க செய்யறோம். அன்பு சாகடிக்குது, ஆம்பிஷியஸ் பெருசாகுது. அப்ப என்ன ஆகும்? சீக்கிரமா தான் செத்து போவோம். இதுதான் அடிப்படை காரணமே, இதுதான் உண்மை. ஆரோக்கியம் என்பது முதல்ல என்னுடைய மனசுல இருந்து வர்றது ஆரோக்கியம், உடம்புல இருக்கிறது ஆரோக்கியம் கிடையாது. என்னுடைய மனசு தெளிவா இருக்கணும், தைரியமா இருக்கணும். கிளாரிட்டின்றது, கான்சியஸ் அப்படின்றது. நான் தெளிவா இருந்துட்டேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்னை கெடுத்தாலோ, எங்களுடைய டீச்சர்ஸ் என்னை கெடுத்தாலோ, இதை பண்ணுன்னு எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலோ, நான் தெளிவா இருந்துட்டேன்னா நான் தப்பிச்சிடலாம். மரணத்துல இருந்து தப்பிச்சிடலாம், டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சிடலாம். அப்ப முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான அவேர்னஸ் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தயவு செஞ்சு ஆம்பிஷியஸோட தேவையில்லாத விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா மரணம் நிச்சயம்தான். அதை பண்ணாதீங்க. ஓகே சார். ஸோ இப்போ இருக்கிற நிறைய இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எப்படின்னா ரெகுலராக குறைஞ்சது ஒரு 10 to 20 மாத்திரை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக டெய்லியும் நான் இந்த 10 மாத்திரை எடுத்தாதான் என்னுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இல்லைன்னா எனக்கு அடுத்த நாள் என்ன ஆகுங்கிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்கல்ல. ஸோ அந்த மாத்திரையெல்லாம் நான் எப்படா தூக்கி போடுவேன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எல்லாருக்குமே கண்டிப்பா வந்துடும். ஸோ அப்படி நான் ரெகுலரா கண்டினியூஸா நான் நிறைய மாத்திரை எடுத்துக்கிறேன், ஆனா அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லையா அப்படின்னா உங்ககிட்ட அதுக்கான சொல்யூஷன் இல்லைங்க. முதல்ல நம்பணுங்க, என்னைய நான் நம்பணுங்க. நீ மாத்திரையை நம்பி என்னங்க பிரயோஜனம்? எத்தனையோ பேரை பார்க்கிறோம், சார் எனக்கு வந்து இவ்வளோ லிஸ்ட் போட்டு மாத்திரை கொடுத்தாங்க சார், நான் இது வரைக்கும் அந்த மாத்திரை போடல சார், ஆனா நல்லா தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க என்கிட்ட இருக்காங்க. ஆமா, டயபெட்டிஸ் பேஷண்ட் சார், கண்டிப்பா மெடிசன் போடணும்னு சொல்லிட்டாங்க சார், ஆனா நான் போடல, நல்லா தான் சார் இருக்கேன், என்ன சார் நான் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்லை சார், உங்களை நீங்க நம்பி கரெக்டான உணவை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். முதல்ல நீங்க எதையுமே நம்ப கூடாது இந்த உலகத்துல. உங்களை நம்பின பிறகுதான் மற்ற விஷயத்த நம்ப செய்யணும். ஏன்னா இந்த உடம்பு வந்து எப்பயுமே உடம்பைய அழிச்சிக்காது. என்னைக்குமே ஒரு செடி அதோடைய செடி அந்த ஓன் செடி அதையே தூக்கு மாட்டி சாகாது, வாய்ப்பு இல்லை. அதையே அழிச்சிக்காது. இயற்கையோடைய விதி எப்பயுமே தன்னை தான் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஸோ அழிக்காது. இயற்கையோட விதி என்னன்னா எப்பவுமே ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ற தன்மை வந்து இயற்கையில இருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? இயற்கையில ஒரு விதி இருக்குங்க. அந்த விதி என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுமே தவிர மரணம் இல்லை. இயற்கையில மரணம் இல்லை.
அது எப்பவுமே காப்பாத்திக்க தான் செய்யும். கடவுள் என்பவர் எப்பவுமே காப்பாத்தினே இருப்பாரு. கெட்டது பண்ண மாதிரி ஆகும் லைஃப்ல, என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லி. ஆனா பின்னாடி போய் பார்த்தாதான் தெரியும் நல்லதுதான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எப்பவுமே நம்ம பாடி வந்து நம்ம ஓன் பாடியை கெடுக்காது. என்னுடைய செல்லு என்ன சாவடிக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம முதல்ல நம்மளை பிலீவ் பண்ணணும். நான் தான் என்னுடைய செல்ஸை என்னுடைய பாடியை கெடுக்கிறேன். காரணம் என்னுடைய மனநிலை, இன்னொன்னு என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எல்லாமே லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்த்து. அப்போ முதல்ல பாடியை கெடுக்காது அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம டிசிப்ளினா நம்பிக்கையோட நம்ம ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலோட வாழ்ந்தாலே போதுங்க. நோய் என்பது ஒண்ணு இருக்காதுங்க பொதுவாவே. ஓகே. ஆமா. ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய நம்ம டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. ரெகுலராக அடிக்கடி வந்து நம்ம அது முன்னாடி காலத்துலலாம் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா அவங்க கையில் வந்து இரும்பில் சாவியோ இல்லை ஏதாவது வந்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பழக்கம். ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் அவங்களுக்கு போயிட்டுருக்கும். இதில் ஃபிட்ஸு அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து கை கால் விழுகிறதுக்கான சான்ஸும் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருந்துட்டுருக்கு. இந்த ஃபிட்ஸுக்கு நான் ரெகுலராக கண்டிப்பாக மெடிசன் வந்து எடுத்துக்கணுமா, இல்லை நான் யோகாவோ இல்லை என்னோடய ஃபுட் ஹேபிட்லேயோ அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக மாறுங்க. யோகாலேயும் உணவுலேயே மாறிடும். எப்படின்னு சொல்கிறேன். ஃபிட்ஸ் வர காரணம் வந்து பேஸ் காரணம் ஃபஸ்ட்டு மைண்டு தான். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்க. ஸ்ட்ரெஸ் ஆக 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 என்னுடைய பாடி வந்து முதல்ல வீக் ஆகும். இந்த வீக்னஸ் வந்து இம்யூனிட்டியை டவுன் பண்ணும். ஸோ ஃபிட்ஸ்ன்றது என்ன மாதிரி பேஸில் அது வரும் அப்படின்னா, என்னுடைய ரத்தமும் என்னுடைய சுவாசமும் கனெக்ட் ஆகலைன்னா அது வரும். இப்போ மயக்க போட்டு கீழே விழுறோம் அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சுவாசம் வந்து பிரெயினுக்கு ஒரு 2 செகண்ட் ஸ்லோ ஆயிடும், நின்றுடும். ஸோ பிரெயின் வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு ஆஃப் மோடுக்கு போயிடும். அந்த ஹாஃப் மோட்ல என்னால நிக்க முடியல. அப்ப நான் கீழே விழுறேன், அவ்வளவுதான். மயக்கம் என்பது இவ்வளவுதான். கீழே விழுந்த பிறகு கொஞ்ச நேரம் ஒரு படுத்த நிலையில இருப்போம். தானாவே சுவாசம் திருப்பி பிரெயினுக்கு போக ஆரம்பிப்போம். அப்ப நம்ம கண் முழிச்சிருவோம். ஸோ இதுதான் நடக்குது. அதே மாதிரிதான் ஃபிட்ஸ்லயும் என்ன ஆகும்னா, இந்த மூச்சும் பிரெயின்குள்ள ஓடுற தாட்ஸும் அண்ட் ரத்தமும் இது மூணுமே சிங்க் ஆகாது. சிங்க் ஆகலன்னும் போது என்ன ஆகும்னா, நர்வ்ஸ் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு பாடியோடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இம்யூனிட்டி டவுன் ஆகும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இது எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி உணவையும் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ இதுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உணவுல வந்து டெஃபினெட்லி நட்ஸ் நிறைய சாப்பிடணும். காலையில ஒரு வேளையும் மதியம் இல்ல சாயங்காலம் 2 வேளையா அந்த மாதிரி ஆட்கள் வந்து 2 வேளையா வந்து எடுத்துக்கணும். பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சேது பந்தாசனா அப்படின்றது பிரிட்ஜ் ஃபோர்ஸ். அதாவது நம்ம லயான் பேக் படுத்துட்டு மல்லாந்து படுத்துட்டு முட்டி மடக்கி இடுப்பை தூக்கி நிப்பாட்டிக்கிறது. இந்த பொசிஷன்ல வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி படுத்துட்டு கால்களை வந்து மேல தூக்கி நிப்பாட்டிக்கிறது, சுப்த தண்டாசனா அப்படின்றத. அதை கொஞ்சம் இறக்கி நிப்பாட்டும் போது என்ன ஆகும்னா, தானாவே வந்து பாடிக்குள்ள நர்வ்ஸ் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சு. இந்த பிரிட்ஜ் ஃபோர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, விந்து வந்து கட்டிப்படும். இப்போ விந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க. வீக் ஆன பிறகுதான் இந்த ஃபிட்ஸ்ன்றதே. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவங்களுக்குள்ள எனர்ஜி டவுன் ஆன பிறகுதான் இந்த ஃபிட்ஸே வரும். ஓகே. சோ அப்ப இந்த ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதும் தடைபடும். கஷ்டம் தானங்க. இங்க பாருங்க, நமக்குள்ள எனர்ஜி இருந்தா தானங்க ஒரு உயிரை கொடுக்க முடியும். எனக்குள்ளேயே எனர்ஜி இல்ல, நான் எப்படி இன்னொரு உயிரை கொடுக்க முடியும்? அதையும் தாண்டி நடக்கிறது இயற்கையுடைய செயல். நான் என்ன சொல்ல வரேன், இப்ப விந்து சக்தி குறைஞ்சிச்சு அப்படின்னாலே அப்ப பாடி வீக் ஆகுது, இம்யூனிட்டி வீக் ஆகுது. இந்த சேது மந்தாஸ்னால அந்த பெல்விக் வந்து மேல வரும். பெல்விக் மேல வரும்போது விந்து சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு அந்த சக்கரா மூலியமா ஆக்டிவ் ஆகும். அது ஆக்டிவ் ஆகும்போது உணவு எடுத்துக்கணும். சோ இந்த உணவு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்லி இது ரெண்டுமே சிங்க் ஆகி பாடிக்குள்ள எனர்ஜியை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன்று செஞ்சுட்டு காலை தூக்கி நிப்பாட்டும் போது ரத்த ஓட்டம் பாதத்துல இருந்து உச்சந்தலை வரைக்கும் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அடிப்படை. இது இல்லாம அடுத்து செய்ய வேண்டியது வந்து சூரிய நமஸ்காரமும் இல்லை எல்போ பிளாங்க் அப்படின்றது. இது எல்லாமே பழகிட்டு வந்தாலே போதும். யோகாஸ்லாம் கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்காக அதை செய்து காட்ட முடியுமா? கண்டிப்பா செஞ்சு காட்டலாம். இந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனா அப்படின்றது பிரிட்ஜ் ஃபோர்ஸ்.
காலை மடக்கி வச்சுட்டு ஆமாம் மூச்சு உள்ளே இழுத்துட்டு இடுப்பை மேலே தூக்கணும். மூச்சை விட்டுட்டு இடுப்பு கீழே இறக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 12 தடவை வந்து செய்யணும். இது செய்யும்போது மூலாதார சக்கராவும் சுவாதிஸ்தான சக்கராவும் ஆக்டிவ் ஆகுங்க. அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே பொசிஷனில் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம், முடிஞ்சா ஒரு 3 நிமிஷம் வந்து பழகணும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது தானாகவே அந்த நர்வ்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும். நம்மளுடைய மெயின் நர்வ்ஸ் வந்து பெல்விக் ரீஜனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், மிடில் பாடியில இருந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஆக்டிவ் ஆகும்போது டெஃபினெட்லி பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி. அடுத்த ஒரு ஆசனா சுத்த தண்டாசனா அல்லது நவாசனாவுடைய சிங்கிள் லெக் வேரியேஷன். ஸோ ஒரு காலை வந்து மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே தூக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலேருந்து 1 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் தரைக்கு. இந்த இடத்துல 1 நிமிஷம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் வந்து நிப்பாட்டி இருக்கணும். இப்படி இருக்கும்போது பாடிக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் வந்து பாதத்துலேருந்து தலைக்கு வந்து நல்ல ஒரு பாஸ் நடக்கும். ஸோ இது செய்யும் போதும் நர்வஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வயிறு பகுதியில் தான் செதை அதிகமாக ஃபேட் அதிகமாக இருக்கும்போது நம்ம வீக் ஆகிறோம். இது செய்யும்போது உடம்போடைய வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும், நர்வ்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கால் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு கால் இதே மாதிரி நிப்பாட்டிக்கணும். அப்படி நிப்பாட்ட முடியலன்னா மேலே தூக்கிட்டு இறக்கணும். ஸோ பிரீத் இன் அப் ஒரு கால், பிரீத் அவுட் டவுன். இந்த மாதிரி ஒரு 12 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு காலம் வந்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக முடியும். அடுத்தது வந்து சலபாசனா வேரியேஷன். கால்களை மட்டும் மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே தூக்கணும், மூச்சை விட்டுட்டு இறக்கணும். ரைஸ் பண்ணுங்க, பிரீத் இன் அப் பண்ணணும், பிரீத் அவுட் டவுன். இனிஷியலி முட்டி வந்து கொஞ்சம் மடங்கி உங்களுக்கு மேலே வரும், இருந்தாலுமே தொடையை வந்து கண்டிப்பாக தூக்கணுங்க. பிரீத் இன் அப், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மேலே தூக்கணும். பிரீத் அவுட் டவுன், அகெயின் பிரீத் இன் அப். ஸோ ஒரு 12 டைம்ஸ் அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறமா இதே இடத்துல வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது செய்யும்போது கூட ரொம்ப அல்டிமேட்டாக மூலாதார சக்கரா, சுவாதிஸ்தான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, இந்த 3மே எமோஷ்னல் சக்கரா. இது 3மே வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ எமோஷ்னலாக நான் வீக் ஆகும்போது தான் உடம்புக்கு ப்ராப்ளம் வரும், நோய் இருக்குது. இதுவே எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங் ஆகும்போது நோயும் சரியாகுது, எமோஷ்னலி நான் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு ஆசனால நீங்கள் பழக பழக அதை வந்து உணர முடியும். இந்த ஒரு ஆசனா வந்து சசங்காசனா, சைல்டு ஃபோர்ஸ் அப்படின்றத வஜ்ராசனால உட்கார்ந்துட்டு, சப்போஸ் சில பேருக்கு கால்களை இந்த மாதிரி மடக்கி உட்கார முடியலன்னா நார்மலாக வீட்டில் உட்கார மாதிரியே சுகாசனா, கால்களை கிராஸ் லெக் போஸ்டரில் உட்காந்துட்டு கைகளை மேலே தூக்கி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டு முன்னாடி பெண்ட் பண்ணணும். மூச்சு இழுத்துக்கிட்டு அகைன் மேலே வரணும். பிரீத் இன் அப், பிரீத் அவுட் டவுன். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதே இடத்துல இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு வந்து பாதத்தில் வச்சு கைகளை நேராக நீட்டிட்டு ஹெட் டவுன் பண்ணி இருக்கணும். ஆனால் இடுப்பை மேக்சிமம் தூக்கக்கூடாது. எங்கே முடியுதோ அங்கே நில்லுங்க. ஸோ இது வந்து கடைசியாக செய்யக்கூடிய ஒரு ஆசனா. இது செய்யும்போது பிளட் ஃப்ளோ வந்து சிரஸுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக பாஸ் ஆகும். முக்கியமாக தலைவலி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யலாம். ஸோ ஃபிட்ஸுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் நம்ம பிரெயின் தான் எல்லாத்துக்குமே ரீசன். ஸோ நம்ம பாடிக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலுமே பிரெயின் தான். அப்போ பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ போகும்போது மைண்டில் ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களும் இந்த ஆசனால குறையும். இதுக்கு பேர் வந்து சைல்டு ஃபோர்ஸ். ஏன்னா குழந்தைனாலே ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ குழந்தைக்கு இருக்கிற ரிலாக்ஸேஷன் வந்து இந்த ஆசனால இருக்கும்போது வந்து கிடைக்கும்.